गरीब की सुनवाई नहीं कर रहे तो क्या काम करेंगे? काम धंधा छोड़ के आएंगे क्या? गरीब के लिए सुनते रहेंगे? गरीब को सुनना चाहिए ना? गरीब ने तो बनाया, ये गरीब की तनख्वाह पे तो पढ़ रहेंगे। कलेक्टर का काम किया तो गरीब की सुना, आज मंगलवार के दिन आते मेरा पिताजी मर गए, मेरी माँ की आंखों से दिखाई नहीं देता, मेरी माँ मुझे रुकेगी। வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ, இந்த நாட்டில் ஏழையாக பிறப்பது ஒரு நபருடைய தவறா, அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏழையாக வைப்பதே இந்த நாட்டு அரசாங்கத்தின் தவறா என்கிற இந்த கேள்வியை கிளப்பியும் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயர் எத்தனையோ நபர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பெயர் நீக்கப்படுகிறது. ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு மாறிய நபர்கள் அவர்களுடைய பெயரும் நீக்கப்படுகிறது. இந்த நீக்கப்பட்ட நபர்கள் தன்னுடைய பெயரை சேர்ப்பதற்காக அதிகாரிகளை போய் சந்திக்கிறார்கள். ஃபார்ம் 7 நிரப்ப சொல்லும் போது அனைத்து ஆதாரங்களும் எடுத்துக்காட்டிய பின்பு கூட அவர்களுடைய பெயரை சேர்ப்பதில் எந்த அளவில் துயரங்கள், எந்த அளவில் கஷ்டங்கள் நடக்கிறது என்று நீங்க பார்க்க. இந்த நபர் இவருடைய தகப்பனாரை இழந்துவிட்டு தன்னுடைய தாயார், பார்வை தெரியாத தன்னுடைய தாயாரை கூட்டி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் ஆஃபீஸருக்கு வந்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தின் இந்தோர்ல இருந்து வரக்கூடிய இந்த காட்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை. காரணம், செவ்வாய்க்கிழமை தான் கலெக்டர் அவர்கள் மக்களை சந்திப்பாரா. ஒரு செவ்வாய்க்கிழமை, 2வது செவ்வாய்க்கிழமை, ஒரு மாதத்திற்குள்ள தான் இந்த பெயரை சேர்க்கணும் என்கிற ஒரு கட்டாயம், டைம் லைன், எப்போ வேணாலும் சேர்க்கலாம் என்கிற அது கிடையாது. இவருடைய தாயாரின் பெயரை நீக்கிவிட்டதாக. சரி, BLO மேடம் ஏதோ சரியா ஃபார்மை நிரப்பவில்லை, அதனால் பரவாயில்ல, ஃபார்ம் 7 கொடுத்து நாங்கள் சேர்த்துடலாம் என்கிற ஒரு விஷயத்தை இவர் முயற்சி எடுத்து பார்க்கும்போது எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. அடுத்த செவ்வாய்க்கிழமை, இது கடைசி செவ்வாய்க்கிழமை. இந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய அதிகாரிகள், அரசாங்கங்கள் ஏழைகளை அளக்களிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை பாருங்கள். गरीब की सुनवाई नहीं कर रहे तो क्या काम करेंगे? काम धंधा छोड़ के आएंगे क्या? गरीब के लिए सुनते रहेंगे? गरीब को सुनना चाहिए ना? गरीब ने तो बनाया, ये गरीब की तनख्वाह पे तो पढ़ रहेंगे। कलेक्टर का काम किया तो गरीब की सुना, आज मंगलवार के दिन आते मेरा पिताजी मर गए, मेरी माँ की आंखों से दिखाई नहीं देता, मेरी माँ मुझे रुकेगी. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமும், அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அனைத்து நபர்களுமே பேசக்கூடிய ஒரே விஷயம், இந்த நாட்டு ஏழைகளுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இளைஞர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கேட்டீர்கள். ஏழையாக பிறந்தது என்னுடைய தவறா? அப்பாவை இழந்துட்டேன், அம்மா மட்டும்தான், பார்வை தெரியாது, ஆனால் பேரை சேர்ப்பதற்காக நான் ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். PPL குடும்பம், பிலோ பாவர்ட்டி லைன். நகரங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கஷ்டம் புரியாது. ஏன்னா உங்களுடைய பேர் வருதோ வரலையோ, அக்கம் பக்கத்தில் நீங்கள் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இது போன்ற நகரங்களில் வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த அளவில் போராட மாட்டார்கள். ஆனால் 80 கோடி மக்கள், இந்தியா had become 4 trillion எக்கனாமி என்று கூறக்கூடிய இதே நாட்டில் 80 கோடி மக்கள் இன்னைக்கும் ராஷன் கடை நம்பிதான் இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள், அவருடைய அரசாங்கம் மறைத்து வருகிறது. அதே 80 கோடி மக்கள்ல இவரும் ஒருவர். ராஷன் பேர் சேர்க்கப்படவில்லை என்றால் அரசாங்கத்துடைய நிதிகள், அரசாங்கத்துடைய சலுகைகள், அரசாங்கத்தின் ராஷன் கூட கிடைக்காது என்கிற இந்த அச்சம், இந்த பயம் இந்த நாட்டுக்கு கூடிய மக்கள் மனதில் வரத் தொடங்கிவிட்டது. கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர், ஏழையாக இருக்கக்கூடிய நபர், அவர்களுடைய பயத்தை நீங்க பாருங்கள். மம்தா பானர்ஜி நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடியது இதே போன்ற நபர்களுக்காக மட்டும்தான். வாட்ஸ்அப் கமிஷனாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மாறிவிட்டது என்கிற அந்த கதையை நீங்க கேட்டீர்கள். இந்திய சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சீஃப் மினிஸ்டர் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுடைய வாசலில் போய் நிற்கவில்லை, சுப்ரீம் கோர்ட்டில் போய் தன்னுடைய வழக்கையே வாதாடி இருக்கிறார். தன்னுடைய அரசியல் கட்சிக்காக இந்த போராட்டம் கிடையாது, இந்த வாதம் பிரதிவாதம் கிடையாது, இந்த நாட்டு மக்களுக்கான அந்த போராட்டம். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டுடைய நிலை மாறிவிட்டது. எந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்
தானாகவே செய்திருக்க வேண்டுமோ, இன்னைக்கு ஃபார்ம் 7 நிரப்ப போனால் கூட அந்த ஃபார்ம் 7க்கான மற்ற டாக்குமெண்ட்ஸ் எஸ்டிஎம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆதார் கார்டு இருக்கு ஐயா, ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஐயா. பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, என்னுடைய அம்மா வயதானது, எங்கே பிறந்தாருன்னு கூட அவருக்கு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. சரி, 10வது மார்க் ஷீட்டை கொண்டுட்டு வா. படிக்காத தாய் ஐயா, பார்வை தெரியல. சரி, நிலம் இருக்கா, பட்டா இருக்கா, அதை எடுத்துட்டு வா. ஐயா, வாடகை வீட்டில் ஒரு குடிசையில் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட என்ன இருக்கு? நிலப்பட்டாக்கள்லாம் கிடையாது. அப்போ நான் இந்தியரே கிடையாது. இந்த வீடியோ வைரல் ஆனதற்கு பின்பு இப்போது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் விழித்து கொண்டதா. இப்போ இந்த நபருக்கு உதவுவதற்காக முன் வந்திருக்கிறார்கள். 4 வாரங்களாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த நபர் தன்னுடைய தாயை கூட்டிக் கொண்டு ஐயா சாமி என்று காலில் விழுகாத குறையில் அவருடைய அம்மாவுடைய தாயின் பெயரை சேர்ப்பதற்கான முயற்சி எடுத்து கடைசியில் தோர்த்து போன நபருடைய அந்த வீடியோ காட்சியை தான் நீங்கள் பார்த்தீர்கள். ஒவ்வொரு முறையும் இந்த வீடியோ காட்சியை நீங்கள் பார்த்தால் உங்கள் மனதில் வரக்கூடிய கேள்விகள், இந்த நிலையில் இந்த நாடு எப்படி மாறிவிட்டது? 4 புறமும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹிந்து முஸ்லீம் என்கிற கலவரத்தை தூண்டி தீபக் குமார் அந்த விவகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இப்போது மீடியா மீது பேன் போட்டு இருக்கிறார்களா? யாருமே போய் அந்த கவரேஜ் எல்லாம் எடுக்கக்கூடாதா? இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் இதே விஷயத்தை பார்லிமெண்ட்டிலும் எழுதியது. எந்த குண்டர்கள், எந்த தீவிரவாதிகள் அவர்களுடைய பெயர் எஃப்ஐஆரில் அன்னோன் நபர்களாக எழுதப்பட்டதோ அனைத்து நபர்களுமே முன் வந்து நாங்கள் தான் கூறிய பின்பு கூட, எடுத்து வைத்த பின்பு கூட அவர்கள் மீது வழக்கு பாய்வதில்லை. இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்த செயல். ஹிந்து முஸ்லிம் என்கிற வார்த்தையை வைத்து ஒவ்வொரு இடத்திலுமே இஸ்லாமியர்கள், தலித்கள், ஏழைகளுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு உதவுவதற்காக யாருமே கிடையாது. தைரியமாக தீபக் குமார் போன்ற நபர்கள் இந்த நாட்டு மைனாரிட்டிக்காக நின்றால் அவர் மீதே வழக்கு போடுகிறது இந்த நாட்டு அரசாங்கம். குண்டர்கள், ரெவடி கூட்டம், கொலை நோக்கத்துடன் அங்க வந்து கலவரம் செய்த நபர்கள் மீது எந்த விதமான எஃப்ஐஆரும் கிடையாது. தைரியமாக இந்த அனைத்து தீவிரவாதிகளுமே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் யார்? எஸ்ஐஆர் வழியாக லட்சக்கணக்கான நபர்கள், கோடிக்கணக்கான நபர்களுடைய பெயர் ஒவ்வொரு மாநிலத்திலுமே நீக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, குஜராத், ஒவ்வொரு இடத்திலுமே 8 மாநிலங்கள் மற்ற யூனியன் டெரிட்டரிகள் இதுவரை கிட்டத்தட்ட 6 கோடி மக்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் எடுக்கப்படக்கூடிய அந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பை எடுத்து பார்த்தீர்கள்னா 10 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னுடைய வாக்குரிமைகளை இழக்கப் போகிறார்கள். அனைத்துமே தலித்கள், இஸ்லாமியர்கள். நாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடி வாக்காளர்களிலிருந்து 10% நீக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். எஸ்ஐஆரை நான் எதிர்க்கவில்லை. எஸ்ஐஆர் தேவை, ஃபில்ட்ரேஷன் தேவை. இறந்து போன நபர்கள் அவர்களுடைய பெயரை நீங்கள் நீக்குங்கள், பரவாயில்லை. ஆனால் உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள் சரி, தவறுதலாக நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். அப்போ முன்வந்து சேர்க்க வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய நிலை, கூச்சல் போட்டு கதறி உருண்டு பெருண்டு கண்ணீர் வடித்ததற்கு பின்பு இந்த ஒரு நபருக்கு ஏதோ ஒரு உதவி கிடைத்திருக்கிறது. இவர் மட்டும்தானா? கோடிக்கணக்கான நபர்கள் இதே எஸ்ஐஆர் ப்ராசஸ் வழியாக வெளிபோக போறார்கள். இது ஏழைகள் மட்டுமல்ல. முகமது ஷமி கிரிக்கெட்டர் உங்களுக்கு தெரியும். முகமது ஷமிக்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கிறது. The famous cricketer. He had to go, appear and say, sir, this is my document. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நபர், மகான். அவருடைய குடும்பத்தினர்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கு. நீங்க இந்தியர் தானா என்கிற இந்த விஷயத்தை நீங்க உறுதி செய்யணுமா? This is what this government, Election Commission of India had done. SDM, BLOs, அதிகாரிகள் எல்லாருமே நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு கீழே தான் வருகிறார்கள் இந்த SIR ப்ராசஸ். ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த விதமான சப்போர்ட்டுமே கொடுக்கவில்லை, எந்த விதமான உதவியும் கொடுக்கவில்லை. மம்தா பானர்ஜி என்ன கூறினார்? ஆதார் கார்டை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். இதைத்தானே யோகேந்திர யாதவ் பீகார் தேர்தலும் போது இதைத்தானே நாம் அனைவருமே போராடினோம். அட்லீஸ்ட் ஆதார் கார்டு ஷுட் பி தேர். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க எடுத்து பாருங்க. உங்களோட பர்ஸில் லைசன்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் எத்தனை பேர்கிட்ட லைசன்ஸ் இருக்குது எண்ணி பாருங்கள். பாஸ்போர்ட் அது சேர்க்குறாங்க, பட் எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்
வெளியிலலாம் போக வேண்டாம். 5 பேர்னா அந்த 5 பேர்கிட்டையும் பாஸ்போர்ட் இருக்கா, 5 பேர்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் வேணுமா, தேடி பாருங்க இருக்கா, நிலப்பட்டா வேணும் இருக்கா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கையில் இருக்கா. இதே do you have ஆதார் கார்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 1 வயது குழந்தையிலிருந்து தொடங்கி 99 வயது முதியோர் வரை எல்லாருக்கும் ஆதார் கார்டு எடுத்து வச்சிருப்பீங்க. முக்கியமாக ஓட் போடக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டுமே 100% ஆதார் கார்டு இருக்கும். ஆதார் கார்டு நீங்க ரேஷன் கார்டில் சேருங்க, ஆதார் கார்டை கேஸ்ல சேருங்க, பேங்க்ல சேருங்க, மொபைல் ஃபோன் சிம் கார்டு வாங்கினால் கூட ஆதார் கார்டு தேவை. அனைத்துமே ஆதார் கார்டு என்று கூறிவிட்டு இன்னைக்கு ஆதார் கார்டு செல்லாது என்று கூறுகிறது தேர்தல் ஆணையம். ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மக்களுடைய கதறல் உங்களுக்கு முன். இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். गरीब की सुनवाई नहीं कर रहे तो क्या काम करेंगे? काम धंधा छोड़ के आएंगे क्या? गरीब के लिए सुनते रहेंगे? गरीब को सुनना चाहिए ना? गरीब ने तो बनाया, ये गरीब की तनख्वाह से तो पढ़ रहेंगे। कलेक्टर का काम किया तो गरीब की सुना। आज मंगलवार के दिन आते मेरा पिताजी मर गए, मेरी माँ की आंखों से दिखाई नहीं देता, मेरी माँ मुझे कहेगी. அந்த நபர் தோர்த்து போய் இந்த சிஸ்டத்துடன் போட்டியிட்டு தோர்த்து போய் சோர்ந்து அந்த பார்வையற்ற அந்த தாய் அந்த கையில் இருந்த அந்த பையை பிடிச்சி பிள்ளை கிழிக்காது. ஏன்னா கோபத்தில் கிழிக்க பார்க்குறாரு. வேண்டாம், இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே வழி. அந்த 5 கிலோ அரிசி 5 கிலோ பருப்பு கிடைச்சா, அந்த கோதுமை கிடைச்சா, அதனால தான் பொழப்பு ஓடும். வேண்டாம். பட் அவருடைய பயம், இந்த பேர் சேர்க்கப்படலைன்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரேஷன் அடுத்த மாதம் கிடைக்காது. 200, 300, 500 கிடைப்பது கிடைக்காது. அதை வச்சு தான் பொழப்பு நடத்துகிறோம். இன்ஃப்ளேஷன், விலைவாசி. இப்போ புதிய ட்ரேட் டீல் வழியாக இந்த நாட்டிற்கக்கூடிய விவசாயிகளுடைய வயிற்றிலும் உதைத்து விட்டார்கள். அதற்கான விளைவு இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுடைய பார்வைக்கு முன்பு வரப்போகிறது. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய பொருட்கள், விவசாய பொருட்கள், விளைந்த பொருட்கள் 0% டாரிஃப் ஃப்ரீயாக அனுப்பலாம். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனா 18%. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வெளிப்படையாக எடுத்து காட்டக்கூடிய விஷயம் என்ன? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை, அவர்கள் அக்கவுண்டில் பணம் வரப்போகிறது. இந்தியாவுடைய விவசாயிகளுடைய வயிற்றில் உதைத்து. அதனால தான் கூறினேன், ஏழையாக பிறந்தது அவர்களுடைய தவறா அல்ல ஒரு அரசாங்கம் அவர்களை ஏழையாக மாற்றியது, ஏழையாகவே வைத்துக் கொள்வது இது அரசாங்கத்துடைய தவறா? உங்களிடம் இதற்கான விடயம் நிச்சயமாக இருக்கும். சிந்தித்து கீழே கமெண்ட் பாக்ஸில் இதற்கான கமெண்ட்டை போடுங்கள், கருத்துக்களை எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இதை பகிருங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.